வேரோடே, தலைப்பு என்னது? வேரோடே பிடுங்கப்படுவதாக, வேரோடே பட்டு போவதாக. வேரோடே எடுத்து படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படி எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுவோமா? எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி வார்த்தைகள் கிரியை செய்யணும். வேரோடே, வேரோடே, வேரோடே பிடுங்கப்படுவதாக, வேரோடே பட்டு போவதாக. ரீகா லாரா காமா லாரா காபா லாராபா தீரா காபா லாரா காபா லாராபா. ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா, நிரம்புங்க பாப்பா. தடைகள் உடைக்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு வேரோடு பட்டு போவதாக. ஆவியானவரே கிரியை செய்வீராக, சபைகளுக்குள்ளாக கிரியை செய்வீராக. வேரோடு பிடுங்கப்படுவதாக. எதெல்லாம் பிடுங்கப்படணுமோ வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு பட்டு போவதாக. எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவர. வார்த்தைகள் எங்களோடு கிரியை செய்யட்டும். கேட்டு நடக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் வந்து கர்த்தரை நோக்கி கேட்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நம்மளை போலதான். சொல்லுங்க, யாரை போலதான்? யாரை போலதான்? நம்மளை போலதான். கண்டு கேட்காங்க. விசுவாசம் என்ன சில நேரத்தில் என்ன செய்யுது? பறந்து போயிருது, எங்கேயாவது போய் உட்காந்துக்கிடுது. அப்படிதான் இல்லையா? அப்படியா இல்லையா? விசுவாசம் என்ன செய்யுது? சில நேரத்தில் என்ன செய்யுது? எங்கேயோ போயிருது. டூர் போயிட்டு வரும்னு நினைக்கிறேன். அவிசுவாசம் நம்மளுக்குன்னு என்ன வருது? சீசர்கள் கூட எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க? 3 வருஷம் கூட இருந்தா. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? சொல்லுங்க, விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. அப்பொழுதுதான் கேட்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். யார் கேட்கா? சீசர்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு சொல்கிறார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். கடுகு எவ்வளவு பெருசா இருக்கும்? சொல்லுங்களேன், எவ்வளோ பெருசா இருக்கும்? எல்லாரும் கேளுங்க, பாருங்க. கடுகு எவ்வளோ பெருசா இருக்கும்? ரொம்ப சிறுசா இருக்கும், அப்படிதானே? ஆண்டவர் சொல்றாங்க, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா என்னது போதும். எந்த விசுவாசம் உங்களுக்கு? கடுகு விதையளவு விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா போதும். பெரிய விசுவாசத்தை அப்ப எதிர்பார்க்கல, பெரிய விசுவாசத்தை பார்க்கல. கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும். இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்குண்டு கடல்ல நடப்படுவாயா என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். விசுவாசம் இருந்தா கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாதா? காட்டத்தி மரம், காட்டத்தி மரம் ஒரு பெரிய மரம். அது எவ்வளவு உயரம் வளருமா? 175 அடியிலிருந்து 200 அடி வரை உயரம் வளருமா. பனை மரத்தோட என்னது இருக்குமா? உயரம் உள்ளது. என்ன மரம்? கவனிங்க, காட்டத்தி மரம். 175 அடியிலிருந்து 200 அடி வரை அது உயரம் வளருமா. அதனுடைய கிளைகள் எவ்வளவு தூரம் நிற்குமா? 20 அடி. ஒரு சைடு உள்ள கிளை பிரான்ச் எவ்வளவு தூரத்துக்கு கிளை போகுமா? 20 அடிக்கு போகுமா. இங்க இருந்து அது வரை இருக்குமா? அம்மன 2 சைடு சேர்த்து எத்தனை அடி ஆகுது? 40 அடி ஆகுது, அப்படிதானே? அதனுடைய வேர் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஆழமா இருக்கும்? எவ்வளோ சல்லி வேர் வந்திருக்கும்? வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்குமா? வந்திருக்காதா? கவனிங்க, வந்திருக்குமா? வந்திருக்காதா? சல்லி வேர் எவ்வளோ இருக்கும்? ஆணி வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்? 175 அடி உயரத்திலிருந்து 200 அடி வேற அந்த மரம் வளருன்னா, பிரான்ச் 20 அடி அகலம் இருந்துச்சுன்னா, கிளைகள் 20 அடி அகலம் இருந்துச்சுன்னா, அந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்? எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும்.
நம்முடைய வாழ்க்கையில அப்பா எதை எதிர்பார்க்கிறாங்க? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும். இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நோக்கி நீ வேரோடு புடுங்கப்படணும். என்ன சொல்றாரு? வேர் வரக்கூடாது, வேரோடு. கேட்கீங்களா? நம்ம ஒரு செடியை பிடுங்கன்னா சில நேரத்தில் மழை பெஞ்ச நேரத்தில் எப்படி பிடுங்குவோம் சொல்லுங்க? எப்படி பிடுங்குவோம்? வேரோடு பிடுங்கணும். ஏன்? அது வேற எடுத்தாதான் மறுபடியும் என்ன செய்ய, அதில் வளராது. அந்த செடி என்ன செய்ய, அந்த இடத்துல வளராது. ஹல்லேலூயா. வேரோடு பிடுங்கப்பட்டு எங்கே போய் நடுவாயாக? கடல்லே போய் நடப்படுவா என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்பா கரங்களை தட்டி மகிமையை செலுத்துங்க. அப்பனோட வாழ்க்கையில விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. வேரோடு பிடுங்கப்பட வேண்டும், வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். காட்டுத்தி மரமா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்த பலவீனமா இருக்கலாம், எந்த பாவ சோதனையா இருக்கலாம், எந்த ஜென்ம சோகமா இருக்கலாம், அது வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் அப்ப விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. கடுகு விதையில விசுவாசம் இருந்தா போதும், வேரோடு புடுங்கப்படுவதாக. அது எவ்வளவு பெரிய மரம் பார்த்தீங்களா? பெரிய மரங்க. எவ்வளவு ஆணிவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், சல்லிவர் எவ்வளவு விட்டுருக்கும். வேரோடு புடுங்கப்படணும். வாழ்க்கையில காணப்படுகிற தேவையில்லாதைகள் என்ன செய்யணும்? எப்படி புடுங்கப்படணும் சொல்லுங்க? வேரோடு புடுங்கப்பட வேண்டும். விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. விசுவாசத்தை அப்பா எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறாங்க? விசுவாசம் இருந்தா போதும், நடக்கும். நடக்காது, நடக்கும். நடக்குமா நடக்காதா? மாறுமா மாறாதா? பிரச்சனை மாறுமா மாறாதா? மாறாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருந்தா மாறாது. பலவீனம் மாறாதுன்னா மாறாது. போராட்டம் மாறாதுன்னா என்ன செய்யாது? மாறாது. நம்முடைய பேரை என்ன பேரை வச்சிருக்கிறாங்க? விசுவாசிகள் என்கிற பேர் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்பா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. நடக்கும், இந்த காரியம் குடும்பத்தில் நடக்கும், இந்த நல்ல காரியம் நடக்கும், இந்த பிரச்சனை மாறும், இந்த போராட்டம் மாறும் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? ஓ, விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அப்பா எதிர்பார்க்கிறாங்க. கடுகு விதையில விசுவாசம் இருந்தா போதுங்க. பெரிய விசுவாசத்தை அப்பா எதிர்பார்க்கல. விளைவினா மாறாதுன்னா மாறவே மாறாது. நம்முடைய தகப்பனா கூடாத காரியம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படிதானே? மாறும். மாற வேண்டியவர்கள் என்ன செய்யும்? மாறும். வேரோடு புடுங்கப்பட வேண்டும். என்ன பிடுங்கப்பட வேண்டும்? வேரோடு புடுங்கப்பட வேண்டும். முதல் பாயிண்ட், ஜென்ம சுபாவம் வேரோடு புடுங்கப்படுவதாக. எது? ஜென்ம சுபாவம். எடுத்து படியுங்க. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 17:6. மறுபடியும் இன்னொரு படிங்க. 17:6 இன்னொரு படிங்க. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம சுபாவம் என்ன செய்யணுமா? வேரோடு புடுங்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற, நல்ல கவனிங்க, வாழ்க்கையில காணப்படுகிற ஜென்ம சுபாவங்கள் என்ன செய்யணுமா? ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படிமா தோன்றுமா? பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசுவை அறியாத நாட்களில், ரட்சிக்கப்படாத நாட்கள் நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஜென்ம சுபாவம் தலை தூக்கிச்சா இல்லையா? தலை தூக்கிச்சா இல்லையா? நம்ம விரும்பினதை செஞ்சோமா இல்லையா? யாரை எதிர்த்து பேசணுமா இல்லையா? யாரை அடிச்சோமா இல்லையா? ஜென்ம சுபாவம் அது. எது ஜென்ம சுபாவம்? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பழைய குணங்கள், அது ஜென்ம சுபாவம். அது எப்படி புடுங்கப்படணுமா? வேரோடு புடுங்கப்படுவதாக. வாழ்க்கையில காணப்படுகிற பழைய குணங்கள்,
அசுத்தமான குணங்கள், அசுத்தமான வாழ்க்கை, அந்த ஜென்ம சுபாவம் எப்படி புடுங்கப்படணுமா? வேரோடு புடுங்கப்படணும். வேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யும்? ஆமா, இன்னும் ஒரு சிலருக்கு அந்த வேர் இருக்கு. இப்போ பார்ப்போம் யாருக்கெல்லாம் இருக்கு இல்லையான்னு சொல்லி பார்க்க தான் போறோம். யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமே. பார்ப்போமா பார்க்கக்கூடாதா? பார்த்துருவோமே. நம்மளும் தான் இந்த ஜென்ம சுபாவம் யார் என்ன தலை தூக்குது, யாருக்கு வருது பார்ப்போம். சரியா? பார்ப்போமா பார்க்க வேண்டாமா? பார்ப்போம். ஹல்லேலூயா. அம்மா சொல்றாங்க பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஆமே ஆமே. ஹல்லேலூயா. நம்முடைய காணப்படுகிற ஜென்ம சுபாவம் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். அந்த வேர் இருக்கனால தான் மறுபடியும் இந்த சுபாவம் என்ன செய்யுது? எவ்வளவுதான் ஆவில நிரம்பினாலும் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த சுபாவம் என்ன வருது? என்ன வருது? தூக்குதுன்னு. அது வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படி பிடுங்கப்படணும்? வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். ஜென்ம சுபாவங்கள் கலாத்தியர் 5:19 படிங்க பார்ப்போம். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள். ஜென்ம சுபாவம் எது? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள். மொத்தம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏதாவது கிரியை செய்தா உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்க. பொறாமை இருக்கா? கொலைகள் இருக்கா? மற்றவங்களை கொலை பண்றது கொலை கிடையாது. மற்றவங்களை கொலை பண்றது என்ன கிடையாது? கொலை கிடையாது. அது கொலை தான். இப்போ வேதத்தில் அப்படி சொல்லலை. தன் சகோதரி பகைக்கிற எவர்களும் கொலைகாரன், கொலைகாரி. யாரையாவது பகைக்கிறீங்களா? யாரையாவது நேசிக்க முடியாத மனப்பான்மை வந்திருக்கீங்களா? என்ன சொல்லுகிற வேதம்? என்ன சொல்லுகிறது? கொலைகாரன், கொலைகாரி. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விரோதங்கள், பகை வச்சிருக்கீங்களா? யார் மேல பகையோடு இருக்கீங்களா? சொல்லுங்க, யார் மேல அது பகையோடு இருக்கீங்களா? யார் மேலும் பகை வைக்க கூடாது. பக்கத்து வீட்டு அக்காவா இருக்கலாம், யாராக இருக்கட்டும் சரி, யார் மேல் நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பகை என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. பகைகள், விரோதங்கள், வைராக்கியம். இன்னும் வைராக்கியம் ஆவில நிரம்பதான் சேரும். இன்னும் என்ன இருக்கிறது? இன்னும் வைராக்கியம், இன்னும் வைராக்கியம். அவ கூட பேச மாட்டேன், இவ கூட பேச மாட்டேன், பேச மாட்டேன். ஜென்ம சுபாவம் அது. அது நான் மனம் திரும்பிருக்கும் சுபாவம் அது. அது இப்ப மாறணும். என்ன செய்யணும்? மாறணும். வைராக்கியம். அவகிட்ட பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன். செத்தா கூலியில கொண்டு வைக்கத்தான் செய்யணும். ஆமா, பரலோகமே என் சொந்தமேன்னு சொல்லி என்ன செஞ்சணும்? கூலியில கொண்டு வைக்கதான் செய்யணும். இன்னும் அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள போக மாட்டேங்க. மாமியார் மருமகளை மன்னிக்க முடியுதுங்கயே. ஆமா, மருமகள் சன்னல் கிட்ட நின்றுட்டு அபிஷேகத்தை நிரம்பி சன்னல் அசலான்னு சொல்லி என்ன இருந்தோம்?
அபிஷேகத்தை நிரம்பும். மாமியார் என்ன செய்யும்? நிலக்கட்டை நின்று நல்ல அசைன்னு சொல்லி என்ன செய்யும்? அபிஷேகத்தில் நிரம்பும். வீட்டுக்கு போனால் மருமகள் எங்க? இனி தீங்கை காணாதிருப்பாய். மாமியார்கிட்ட கேட்டால் போதும், இனி தீங்கை காணாதிருப்பாய். மருமகிட்ட மாமியார் எங்க கேட்டால், இன்று கண்ட ஏத்தினை இனிமேல் காண்பது இல்லை. ஆமா, இனிமேல் காண்பது இல்லை. கொண்டு போய் வைக்க வைராக்கியம், பிடிவாதம், அதெல்லாம் ஜென்ம சுபாவங்க. அந்த கோபம் மாறணும், அந்த சுபாவம் மாறணும். கோபம், இன்னும் கோபம் வருதா இல்லையா? சொல்லுங்க, வருதா இல்லையா? கிறிஸ்துனுடைய மாம்சத்தின் அதை ஆசைச்சு சிலுவையில் அறையணும். கோபத்தை சிலுவையில் அறையணும், வைராக்கியத்தை சிலுவையில் அறையணும், பிடிவாதத்தை சிலுவையில் அறையணும். கோபம் வருதா? ஜெபம் பண்ணுங்க. நம்ம வாய் நீளக்கூடாது, கை நீளக்கூடாது. யாருக்கும்? ஆணுடைய பிள்ளைங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், வாய் நீளக்கூடாது, கை என்ன செய்யக்கூடாது? புருஷன் யாரை அடிக்க கூடாது? சொல்லுங்க. மனைவி அடிக்க கூடாது, மனைவி யாரை அடிக்க கூடாது? அதையும் சொல்லிடணுங்களா? அடிக்க கூட, கை நீளக்கூடாது. அந்த கோபம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? ஜென்ம சுபாவம் அது நம்மளை விட்டு அகலணும். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க கிறிஸ்துனுடைய மாம்சத்தின் ஆசை இச்சை என்ன செய்யணும்? சிலுவையில் வச்சு அறையணும். அந்த கோபத்தை அறைங்க. வாய் நீளக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு வாய் அடக்கணும், கை நீளக்கூடாது, கையை அடக்கணும். அடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அது ஜென்ம சுபாவம், அது நம்மளை விட்டு போகணும். அது வேரோடு புடுங்கப்பட வேண்டுங்க. கோபம் கொண்டாலும் செய்யுங்க. சொல்லுங்க, பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கலாம், கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதான்? 4:26 சொல்லப்பட்டிருக்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அதுக்காக பிள்ளைகளை அடிக்காமல் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை அடிக்க வேண்டிய விஷயத்தில் என்ன செய்யணும்? பிறம்பை கையாடாதவன் தன் மகனை மகளை என்ன செய்றாங்க? பகைக்கிறோம். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் எதை கொடுக்கும்? நாணத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையை தன் தாய்க்கு என்னத்தை உண்டாக்கும்? அவமானத்தை, வெட்கத்தை உண்டாக்கும். நம்ம பிள்ளைகளை பரம்ப வச்சு அடிக்க தான் செய்யணும், பிள்ளைகளை அடிக்கடான்னு சொல்லல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடிக்கிறீங்களா? பாவம் செய்றீங்க. சிறுபிள்ளையில சொல்லல, கணவன் மனைவிகளை அடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த வைராக்கியம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? கோபம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? போகணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அது பாவம். அடிக்கிறது பாவம். கணவன் மனைவி அடிக்கிறது பாவம், மனைவி கணவன் அடிக்கிறது பாவம். பாவம். வாய் அடக்கணும் ஆணுடைய பிள்ளைங்க. ஜென்ம சுபாவம் அது. பழைய சுபாவம் நம்மளை விட்டு களையணும். ஆவில நிரம்பி வேஸ்ட்டுங்க. களையாம ஆவில நிரம்பி வேஸ்ட். கீழ்ப்படியாம ஆவில நிரம்பி வேஸ்ட். அந்த ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு போகணும், வேரோடு புடுங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அதை தான் விரும்புறாங்க. அந்த ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு அகலணும். இன்னும் மன்னிக்க முடியலையே, இன்னும் நேசிக்க முடியலையே, இன்னும் வைராக்கியம், இன்னும் பிடிவாதம். ஏன்? ஆவியில நிரம்பி வேசுங்க. ஆவியான வந்து அந்த கனி என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் கனி என்ன கனி? அன்பு சகலத்தையும். ஒன்று கொஞ்சம் பயமுள்ள சொல்ல, அன்பு சகலத்தையும் தாங்குங்க. சகலத்தையும் சகிக்க. யார் என்ன சொன்னாலும் தாங்கும், சகிக்கும். தீங்கு அது பொறாமை கொள்ளாது. அநியாயத்தில் சந்தோஷப்படும், சந்தேகத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு நாள் நிரப்பப்படணும் சபை. ஜென்ம சுபாவம் சபை விட்டு அகலணும். இன்னும் வைராக்கியம், இன்னும் பிடிவாதம், இன்னும் கோபம். ஏன் கோபம் தலை தூக்குது? சமூகத்தில் ஆண்டு சமத்தில் விழுந்து ஒப்பு கொடுங்க. சிலுவையில் அறைங்க. அந்த மாம்சத்தை சிலுவையில் அறைங்க. கை நீளுதான், அந்த கையை சிலுவையில் அறைங்க. வாய் நீளுதான், அந்த வாயை சிலுவையில் அறைங்க. ஜென்ம சுபாவம் இன்னும் தலை தூக்குதுங்க நம்மளுக்குள்ளாக.
ஆண்ட பிள்ளைகளுக்கு அது வேரோடு பிடுங்கப்படணும். ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க. கையை ஒப்பு கொடுங்க, வாயை ஒப்பு கொடுங்க, எதை ஒப்பு கொடுக்கணுமோ ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து அந்த ஜென்ம சுபாவம் என் வாழ்க்கையில காணப்படுகிற அந்த ஜென்ம சுபாவம் வேரோடு பிடுங்கப்படுவாராக. ரகா லரா கபா லரபா லுரா கபா லரபா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, வாயை ஒப்பு கொடுங்க, கையை ஒப்பு கொடுங்க. யார் யாரெல்லாம் அடிக்கிறீங்களோ ஒப்பு கொடுங்க. யார் யார் வாயிலாம் நீளுதோ ஒப்பு கொடுங்க. ரகா லரா கபா லரபா லுரா கபா லரபா லுரா கபா லரபா லுரா கபா லரபா. கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைங்க கோபத்தை சிலுவையில் அறைங்க. ரகா லரா கபா லரபா லுரா கபா லரபா லுரா கபா லரபா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா, அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. இன்னும் நான் எல்லாம் சரியில்லையோ, எந்த ஜென்ம சுபாவம் என் வாழ்க்கையில தலை தூக்குதோ எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக. வேரோடு சொல்லுங்க வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. வேரோடு பிடுங்கப்படுவதாக. அது வேரோடு பிடுங்கப்படணுங்க. எப்படி பிடுங்கப்படணும் சொல்லுங்க. பழைய சுபாவம் நம்மளை விட்டு அகலும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னும் அந்த சுபாவம் நம்மளுக்கு வரக்கூடாது. பழைய சுபாவம் தலை தூக்க கூடாது. ஹல்லேலூயா. பழைய சுபாவம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கப்படணும். வைராக்கியம் வேரோடு பிடுங்கப்படணும். கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் எப்படி பிடுங்கப்படணும்? வேரோடு பிடுங்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேரோடு பிடுங்கப்படணும். அந்த சுபாவம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. வந்துச்சுன்னா சிலுவையில் அறைங்க. மாம்சத்தின் ஆசை இச்சைகளை என்ன செய்யுங்க? அது மாம்சம் எலும்போட கூடாது. மாம்சம் ஆவி கூடாம, ஆவி மாம்சம் போராடுகிறது, சண்டை போடுகிறது. ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டு வேரோடு பிடுங்கப்படணும். பழைய சுபாவம் நம்மளுக்கு ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாது. வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், பாப சுபாவங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. என்ன சுபாவங்கள் சொல்லுங்க, எடுத்து படிங்க பாப்போம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எசேக்கியேல் 18:4 முதல் பகுதி. எசேக்கியேல் 18:4 முதல் பகுதி. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நல்ல கவனிங்க. நம்முடைய காணப்படுகிற பாப சுபாவங்கள் எப்படி பிடுங்கப்படணும் சொல்லுங்க? வேரோடே பிடுங்கப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் என்னது? என்ன சொல்லுங்க? மரணம். மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரோமர் 6 அதுக்கு பின்னாடி 4வது வசனத்தை படிங்க பார்ப்போம். படிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள் ஆக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்தோரு கூட அடக்க பண்ணப்பட்டோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவுடனே கூட என்ன அழைக்கப்பட்டோம்? சிலுவையில் அடையப்பட்டோம். கிறிஸ்துவன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்னது? ஞானஸ்நானம் என்னது? பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யறது? பிழைக்கிறது. நல்ல கவனிங்க எல்லாரும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. அடக்கம் பண்ணப்படுதல். பழைய சுபாவம், பழைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருந்தோம்? என்ன செஞ்சது? அடக்கம் பண்ணுகிறதும். ஆனால் திடீர்னு அந்த அடக்கம் பண்ணப்ப அந்த சரீரம் என்ன செய்யுது? லபக்குன்னு எந்திரிச்சு நிற்கி. ஆமாம், அந்த 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 பிணம் எந்திரிச்சு வந்தால் எப்படி சுமல் இருக்கும்? அதுதாங்க பாவ வாழ்க்கை. அதுதான்
பாவ வாழ்க்கை அதுதான். ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒரு 30 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வெளியே தூக்கணும் எப்படி இருக்கும்? எப்படி நாற்றம் எடுக்கும்? நாற்றம் எடுக்குமா எடுக்காதா? எடுக்குமா எடுக்காதா? பாவ சுவாபம் அதுதான். அதுதான் அதுதான் நம்ம கிறிஸ்தவனோட என்ன அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம். பழைய சுவாபங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? அடக்கம் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த பாவம் என்ன செய்யுது? திருநேரத்தில் எந்திரிச்சிருது, நாத்தம் எடுக்கும். என்ன எடுக்கும்? நாற்றம் எடுக்கும். எடுத்து படிங்க நீதிமொழிகள் 26:11. நீதிமொழிகள் 26:11. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகின்றான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல. நாய் என்ன செய்யும்? நல்ல கவனிங்க. நாய் என்ன செய்யும்? கக்கினதை என்ன செய்யும்? சாப்பிடுப்பா சாப்பிடாதா? சாப்பிடும், அப்படிதானே? அப்படியா இல்லையா? அதே போலதான் பாவம் செஞ்சோமா, மனுஷன் சாப்பிடுவானா? கக்குனதை சாப்பிடணும், சாப்பிட மாட்டானா? சாட மாட்டான், அப்படிதானே? அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவமாகிய வேரோட புடுங்கப்பட வேண்டும். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல. எவ்வளவு அசுத்தம் பாருங்க. திங்குமா திங்காதா? திங்கும், அப்படித்தானே? அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம பாவம் செய்யறோம்னா கக்கினது திங்குறோம். மறுபடியும் அந்த பாவத்தை விட்டு தூர போயிட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள விழுந்தனா என்ன செய்யுது? பழைய சுவாபம் தான் நம்மளுக்குள்ளாக வருகிறது. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு மூட. வேதம் சொல்கிற, நான் சொல்லல, வேதம் சொல்கிறது மூட. மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள விழுகிறோமா? மூட. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். யோவான் 16:8 சொல்வார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். அந்த பாவ சுவம் மறுபடியும் நம்மளுக்கு வருதா? செய்யாதீங்க. பாவத்தை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். மறுபடியும் பாலிய இச்சைகளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? விலகி ஓடுங்க. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. பாவத்துக்குள்ளாக மறுபடியும் விழுந்துடக்கூடாது. நோயானது தன் கக்கினதை தின்னும்படி என்ன செய்தான்? திரும்புது. மூடன்னு என்ன செய்யறான்? அதுல திரும்புறான். நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். சபை விலகி ஓடணும், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. யோசிப்பு விலகி ஓடனானா இல்லையா? போத்திபாட மணி அடிக்கடி சொல்ல, என்னோட வந்து சயனே, என்னோட கூட உட்காரு. தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி நான் செய்ய முடியும்? அவன் அந்நிய தேசத்தில் இருக்காங்க, அவருடைய சொந்தக்காரங்க யார் இல்லை, அப்பா அம்மா இல்லை, சகோதரர்கள் இல்லை, குடும்பம் இல்லை. அவன் என்னனாலும் செய்யலாம். ஆனால் செஞ்சானா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாரை ஆட்கொண்டது? யோசேப்பை ஆட்கொண்டதுங்க. அந்த பயம் நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் பாவத்தை செய்யக்கூடாது. மனம் திரும்பணும் சபை. அந்த பாவம் என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். ஒரு பெரிய நடிகை ஒருத்தி இருந்தாப்லையா, ஒரு நடிகை. அவருக்கு டிரைவரா ஒரு வாலிபர் இருந்திருக்கிறாப்ல. யாரு? ஒரு வாலிபர், ஒரு டிரைவரா இருந்திருக்கிறாப்ல. நடிகைகளுக்கு புருஷன் இருப்பாங்களா? ஒரு சிலருக்கு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. இவளுக்கு இல்லை. நடிகைன்னா எவ்வளோ அழகா இருப்பாங்க. இருப்பாங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க, அப்படிதானே? நடிகை, அவருக்கு ஒருத்தர் டிரைவராக இருந்திருக்கிறார். இவர் தான் எங்கனாலும் கூட்டு போறது வர்றது. நல்லா தண்ணி அடிப்பாப்லையா. அந்த நடிகை என்ன செய்வாங்களாம்?
என்ன அடிப்பாப்புல? நல்ல தண்ணி அடிப்பாப்புலையா வாங்கி கொடுக்கறது கொள்றது இவர் தான் வாங்கி கொடுப்பாரு. கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தானே ஆகணும். கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அப்படி தானே? சொல்ல முடியாது, அப்படி தானே? கொடுத்து தான் ஆகணும். கொடுப்பாராம். ட்ரிங்க்ஸ் வாங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் கொடுப்பாராம். ஒரு நாள் அந்த நடிகை ஃபாரின் போறக்கா ஃப்ளைட் ஏறக்கா போயிட்டு இருக்காப்புல. அப்பொழுது மற்ற நடிகைகளும் என்ன செய்கிறாங்களாம்? ஃபாரின் போறதுக்காக எல்லாரும் சேர்ந்து போகிறதுக்காக ஃப்ளைட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த நடிகைக்கு மாத்திரம் டிக்கெட் இன்னைக்கு கிடைக்க நாளைக்கு காலைன்னு சொல்லிட்டாங்க. என்னது? நாளைக்கு காலையில் தான் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில் தான் டிக்கெட் சொன்னோடனே மற்ற நடிகைகள் சொன்னாங்க இந்த டிரைவரை பார்த்து, அவள் என்னெல்லாம் சொல்கிறாலும் எங்கெல்லாம் கூட்டு போகிற சொல்ல கூட்டு போ, என்னெல்லாம் வாங்கி கொடுக்க நட்சத்திர ஹோட்டல் கூட்டு போ, என்னெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்ல அவளத்தையும் என்ன செய்ய ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போய் என்ன செய்யலாம் வாங்கி கொடுக்கணுமோ அவளத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் கொண்டு எங்கே விட்டுரு, ஏரோட்ராமில் கொண்டு என்ன செஞ்சிரு விட்டுருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தோடனே இவர் மறுபடியும் என்ன செய்கிறாராம்? ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாப்புலையா. அங்கே போய் நல்ல தண்ணி அடிக்காப்புலையாம், தண்ணி வாங்கி கொடுக்காப்புலையா, கேட்டதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்காப்புலையாம். எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு இப்போ எங்கே கூட்டு போகிறாரு? வீட்டுக்கு கூட்டு போன்னு சொன்ன வீட்டுக்கு கூட்டு போகிறா. பெரிய பங்களா வீடு. அந்த பங்களாவில் வேற யாரும் இல்லை. இவளை கொண்டு ரூமில் தண்ணி மப்பில் இருக்கா, தண்ணி சின்ன இருக்கவன என்ன செய்றா ரூமில் கொண்டு விட்டுட்டு இவன் என்ன செஞ்சான்? அந்த சகோதரர் என்ன செஞ்சாரு? வெளியில் வந்து படுக்கிறதுக்காக வந்தார். அப்பொழுது அவன் கையை பிடித்து கொண்டார்கள். அந்த நடிகை யாருடைய கையை பிடிச்சு கொண்டா? அந்த சகோதரனுடைய கையை பிடிச்சு கொண்டு, வா இன்னைக்கு ராத்திரி நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் என்ன இருக்கணும் என் கூட தான் நீ இருக்கணும் சொல்லி சொன்னாப்புல. கையை பிடிச்சுக்கிட்டாப்புலையா. இவர் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சகையில் ஒரு சத்தியத்தை போதித்த போதகர் போச்சு. கொஞ்ச நாள் தான் அவர் சர்ச்சை போய்கிட்டு இருக்காராம். திடீர்னு ஒரு பாலியச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். எது? விலகி ஓடுங்கள். இவன் பாவம் செஞ்சா யாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் கூட தெரியாதுங்க, ஒருத்தர் கூட தெரியாது. ஆனால் அவன் சொன்னானா, அந்த சகோதரர் சொன்னாரா, இல்லம்மா நீங்க ரொம்ப இதா இருக்கீங்க, நீங்க மயக்கம் தெளிஞ்சோன்னு சரியாகணும் நான் வாரேன் சொல்லிட்டு வெளியே ஓடியே வந்துட்டாப்லையா. எங்க வந்துட்டாப்லையா? வெளியே ஓடி வந்து வெளியில திண்ணையில் வந்து படுத்துக்கிட்டாப்லையா. வேண்டாம், விட்டு போன பாவ சுவாபத்தை விட்டு வெளியில வரணும். வேண்டாம். பாவ சுவாபம் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். இவளுக்கு கோபம், அடுத்த நாள் கடுமையான கோபம். வேண்டாம், நீ எனக்கு டிரைவரா வேண்டான்னு சொல்லிட்டாப்லையா. இவர் சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாப்லையா. கொஞ்ச நேரம் 2 மாதம் கழிச்சுச்சா இன்னொரு டிரைவர் போன் அடிக்கிறாரா. யாரு? அவளுக்கு இன்னொரு டிரைவர் வந்து போன் அடிக்கிறாப்லையா. நீங்கள் இந்த அம்மா கூட தான், நடிகை அம்மா கூட தானே இருந்தீங்க? ஆமாம், நாங்கள் அது என்னன்னு சொல்லி கேட்டாப்லையா. அப்பொழுது அந்த நடிகை கூட இருந்த அந்த நடிகை கூட யாரெல்லாம் அந்த இதில் இருந்தாங்களோ, அந்த சினிமாவில் இருந்தாங்களோ எல்லாரும் எய்ட்ஸில் இறந்து போய்விட்டார்கள். நடிகையும் இறந்து போய்விட்டாள். இவரும் பாவத்துக்களை விழுந்திருந்தா என்ன செய்யலாம்? என்ன செஞ்சிருப்பாரு? மறுகையா இறந்து போயிருப்பாரு. வேண்டாம், பாவ சுவாபம் நம்மளை விட்டு அகலணும், வேரோட பிடுங்கப்பட வேண்டும். எப்படி பிடுங்கப்படணும் சொல்லுங்க? வேரோட பிடுங்கப்பட வேண்டும். தண்ணி அடிக்கிறது பாவம், ஸ்மோக் பண்றது பாவம், விபச்சாரம் பண்றது பாவம், வேசித்தனம் பண்றது பாவம், ஆகாத சம்போசனைகள் பாவம், எதிர்ப்பாளரோடு அதிக நேரம் பேசக்கூடாது சபைகள். மனசுலாயோ? எதிர்பார்னா யாரு? கணவன் மனைவி பத்தி சொல்லல. மற்றவர்களோடு அதிக நேரம் பேசக்கூடாது பாவம். ஆகாத சம்போசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் பாவம். அந்த பாவ சுவம் நம்மளை விட்டு வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சொல்லுங்க சாகும். பாவம் செய்யக்கூடாதுங்க. அவரோடு கூட என்ன செய்யறோம்? கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். அந்த மறுபடியும் பாவ சுவா நம்மளை விழுக்கலாம். என்ன செய்ய? மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது?
எழுந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவ சுபாவம் நம்மளை என்ன செய்யணும்? விட்டு அகல வேண்டும். பாவம்னா என்ன தெரியுதில்ல? அந்த சுபாவம் வேரோடு புடுங்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பரிசுத்தமான ஜீவியம் சபை செய்யணும். கண்டித்து உணர்த்துகிறவர் அவர், கண்டித்து உணர்த்துகிறவர். யாரும் பார்க்க நினைக்காதீங்க, தெய்வம் பார்க்கிறார், தெய்வம் பார்க்கிறார். அந்தரங்கமான வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். மனுஷங்க பார்க்காங்களோ இல்லையோ, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை யார் பார்க்கிறா? மனுஷன் பார்க்கானோ இல்லையோ, தெய்வம் பார்க்கிறார். ஒரு கேமரா எப்படி அவ்வளோத்தையும் வாட்ச் பண்ணிக்கிறதோ, அதை காட்டிலும் அந்த கேமராவை உருவாக்குறதுக்கு ஞானத்தை கொடுத்தாரே, அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கோ, எவ்வளவு அறிவு இருக்கோ, எப்படி நம்மளை பார்ப்பார். அந்த உணர்வு நம்மளுக்குள்ளாக இருக்கணும். அந்த உணர்வு நம்மளை ஆளுகை செய்யணும். அந்த பாவ சுவா நம்மளை விட்டு வேரோடு புடுங்கப்பட வேண்டும். அப்ப அதை விரும்புறாங்க. விரும்புறாங்க. 1 கொரிந்தியர் எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். சாரி, 10வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11:28 படிங்க. 1 கொரிந்தியர் 11:28 படிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலானலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அது பெரிய சபை. கொரிந்து சபை என்ன சபை? ஒரு பெரிய சபை. அந்த கொரிந்து பட்டணங்கிறது பெரிய பணக்கார நாடா. அந்த நாடு என்னதான்? பணக்கார நாடு. அங்கே கப்பல் நிறையா வருமா போமா, நிறைய ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், வருவாங்களாம் போவாங்களாம். அது பாவம் நிறைந்த உலகம். அது எது? கொரிந்து நாடு. கொரிந்து தேசம் என்னது? அது பாவம் நிறைந்த. எங்கே ரொம்ப பணக்கார நாடாக இருக்காங்க, என்ன எது ரொம்ப அதிகமாக இருக்கும்? பாவம் அதிகமாக இருக்கும். கப்பல்லேருந்து வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வந்து பல நாட்கள் வந்து தங்கி என்ன செய்வாங்களாம், அங்கே வேற நிறையா அழகான பெண்கள் இருப்பாங்களாம், அங்கே நிறைய லாட்ஜ் இருக்குமா, அங்கே வந்து என்ன செய்வாங்களாம், அவங்களோட உல்லாசமாக இருப்பாங்களாம். கொரிந்து பட்டணம் அப்படிப்படைய பழைய பட்டணம்தான். பாவம் அந்த பட்டணத்தில் பெருகி இருந்துச்சு, பாவம் பெருகி இருந்துச்சு. கப்பலில் வருவாங்களாம், பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்களாம், 1 மாதம் 2 மாதம் சொல்லி வருவாங்களாம். வந்து என்ன செய்வாங்களாம், உல்லாசமாக இருந்துட்டு போறதாம். ஆண்கள் உல்லாசமாக வந்துட்டு போறதாம். அந்த பட்டணத்தில் தான் அந்த கொரிந்து சபைகளுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன செய்கிறானா, போஜனபானம் பண்ணுகிறான். ராபோஜன ஆராதனையில் கலந்து கொள்றவங்க ஜாக்கிரதை, நல்லா கவனிங்க. ராபோஜன ஆராதனையில் கலந்து கொள்றவங்க ஜாக்கிரதையாக அதில் கலந்து கொள்ளணும். ஐக்கியம் இல்லாமல் அந்த பந்தில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. யாரையோடு நீங்கள் ஐக்கியம் இல்லாமல் வந்துட்டு இந்த பந்தில் என்ன செய்யக்கூடாது, கவனிங்க, யாரும் கலந்து கொள்ளக்கூடாது.
ஒரு சகோதரியை பார்ப்பேன், அவங்க சில நேரம் பின்னால போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இதனால் என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்றா என்ன செய்கிறாங்க, கலந்து கொள்ளலை. அந்த சகோதரி சில நேரம் பார்ப்பேன், அவங்க பின்னால் போய் சேரில் உட்காந்துருப்பாங்க. ஐக்கியம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம அந்த பந்தியில் என்ன செய்யக்கூடாது, யாரோடு கூட ஐக்கியம் இல்லாம அந்த பந்தியில் என்ன செய்யக்கூடாது. யாராக இருக்கட்டும் சரி, உன்னோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் சரி, உன்னோட குடும்பத்தின் உறவினாக இருக்கட்டும் சரி, உன்னோட பக்கத்து வீட்டு நபராக இருக்கட்டும் சரி, உங்களோட படிக்கிறவங்களா, உன்னோட வேலை பார்க்குறவங்க இருக்கட்டும் சரி, யாரோடு ஐக்கியம் இல்லாமல் அந்த பந்தியில் என்ன செய்யக்கூடாது. ஐக்கிய பந்தியில், அதே என்ன பந்தி தான், ஐக்கியம் இல்லாமல் அந்த பந்தியில் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. பாவத்தோடு அந்த பந்தியில் கலந்து கொள்ளக்கூடாது. தண்ணி அடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கிற யாரும் அந்த பந்தியில் என்ன செய்யக்கூடாது. சொல்லுங்க, யாரும் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ள கூடாது. ஏன் என்ற கொரிந்து சபைக்கு சொல்வதா சொல்லுகிறா, அது பாவம் நிறைந்த இடம். அது யாரும் கலந்து கொள்ள கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள், சொல்லுங்க வாய்களை திறந்து, வாழ்வடைய மாட்டார்கள். அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள், அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இன்றோடு அந்த பாவ சுபாவம் நம்ம வேரோடு புடுங்கப்படணும். இன்றைக்கு புடுங்கப்பட வேண்டும். இப்பொழுது அது புடுங்கப்பட, எந்த பாவ சுபாவம் காணப்பட்டாலோ அது வேரோடு புடுங்கப்பட வேண்டும். விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், அசுத்தம் பாவம், ஸ்மோக் பண்றது பாவம், தண்ணி அடிப்பது பாவம், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருப்பது பாவம். பாவம். அந்த பாவ சுபாவம் நம்மளை விட்டு என்ன செய்யணும், வேரோடு புடுங்கப்படணும். அதை செஞ்சுக்கிட்டு இந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது. ஐக்கியமில்ல அந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது. அந்த பாவ சுபாவம் நம்மளை வேரோடு புடுங்கப்படும். ஜெபிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடுங்க. எதில் நான் சரியில்லையோ இன்னும் சரிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எதில் சரியில்லையோ தெரியும், உங்களுக்கு தெரியும். எதில் நான் சரியில்லை, எல்லாரும் கண்களை மூடுங்க. சிறுபிள்ளைகள் கண்களை மூடுங்க, வாலிபர்கள் கண்களை மூடுங்க, பெரியவர்கள் முதியவர்களை கண்களை மூடுங்க. கண்களை மூடு. எதில் நான் சரியில்லையோ சரிப்படுத்துங்க. எந்த பாவம் என்னை ஆட்கொள்கிறதோ அது இப்பொழுது வேரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எதில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ, எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதை ஒப்பு கொடுத்து ரகா லரா கபா லரபா. எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவா. ரபா லரா கபா லரபா. அந்த பாவ சுபாவம் வேரோடு பிடுங்கப்படுவதாக என் வாழ்க்கையில காணப்படுகிற. சொல்லுங்க. எது தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்தரங்க பாவம் உங்களுக்கு தெரியும். எதுல வேரோடு, எதுல பாவத்தில் சிக்கி இருக்கிறோமோ தெரியும். அந்த பாவம் வேரோடு ரகா லரா கபா லரபா வேரோடு பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எதுல பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பாவ சுபாவங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. பாவம், அந்த பாவத்தை விட்டு சபை வெளியில வரணும். அந்த பாவ சுபாவம் வேரோடு பிடுங்கப்படணும். ஐக்கியம் அந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது. ஒரு மனம் இல்லாம அந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது. பாவத்தை செய்துவிட்டு அந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது. எதுல சரியில்லையோ சரிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த பாவ சுபாவம் நம்மளை வேரோடு பிடுங்கப்படணும் வாழ்க்கையில. அபிஷேகத்தில் பெற்றவங்க ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. எல்லா வாய்களை திறங்க, கரங்களை தட்டி வாய்களை திறந்து கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றங்க. அந்த பாப சபை விட்டு அகலட்டா. சபையை பரிசுத்தம் வேணும். சபையில பரிசுத்தம் வேணும். ரபா லரா கபா லரபா துரா கபா லரபா. அந்த பாவ சுபாவங்க சபை விட்டு அகலுவதாக. சபை விட்டு அகலுவதாக. 1 கொரிந்தியர் 3:16-17 என்ன சொல்லப்படும்? எடுத்து படிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி நீங்கள் வாசமா இருக்கிற என்று அறியாதிருக்கின்றீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்.
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். நாம் தான் அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் யாரு சொல்லுங்க? யார் தான் ஆலயம்? நாம் தான். யார் தங்குற ஆலயம்? தெய்வம் தங்குற ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? பரிசுத்தமாக வச்சிருக்கணும். இந்த ஆலயத்துல யார் தங்கி இருக்கிறா? யார் வாசம் பண்றா? ஆவியானவர் வாசம் பண்ற. அந்த ஆலயத்துல யார் வாசம் பண்றா? ஆவியானவர் வாசம் பண்றாங்க. நம்ம பாவம் செஞ்சா யார் வாசம் பண்ண முடியாது? சொல்லுங்க, யார் வாசம் பண்ண முடியாது? தெய்வம் வாசம் பண்ண முடியாது. ஆவியானவர் வாசம் பண்ண முடியாது. ஆலயத்தை எப்படி வச்சிருக்கணும்? பரிசுத்தமாக வச்சிருக்கணும். எல்லாத்திலும் பரிசுத்தம் வேணும். கண்களின் பார்வையில பரிசுத்தம் வேணும். வாயின் வார்த்தைகளை பரிசுத்தம் வேணும். அதிக நேரம் டெலிஃபோன்ல மொபைல்ல பேசாதீங்க. வேண்டாம் வேண்டாம். அது எதிர்ப்பாளரோடு தேவையில்லாமல் பேசக்கூடாது. மறுபடியும் அதான் சொல்லுங்க, எதிர்ப்பாளரோடு என்ன செய்யக்கூடாது? சபையின் பிள்ளைகள் தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவையான காரியத்துக்கு மட்டும் பேசிட்டு என்ன செய்யணும்? ஃபோனை என்ன செய்யணும்? வச்சிடணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. யார் தங்குற ஆலயம்? யார் தங்குற ஆலயம்? இந்த ஆலயம் தெய்வம் தங்குற ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் யார் கெடுப்பா? யார் கெடுப்பா அந்த ஆலயத்தை? அவரே கெடுப்பாருங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமாக வச்சுக்கிடுங்க அந்த ஆலயத்தை. அசுத்தங்கள் வரக்கூடாது. கண்களின் பார்வையில் இன்னும் பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளை இன்னும் பரிசுத்தம், இருதயத்தின் தியானங்களை இன்னும் பரிசுத்தம், என் சிந்தைகளை பரிசுத்தம், என் செயல்களை பரிசுத்தம் உண்டாகணும். ஹல்லேலூயா. அசுத்தங்கள் அகலணும். அந்த பாவங்கள் வேரோடு பிடுங்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒப்பு கொடுங்க, வேரோடு பிடுங்கப்படணும். அசுத்தங்கள் காணப்படக்கூடாது. பாப சுபாவங்கள் எப்படி பிடுங்கப்படணும்? வேரோடு பிடுங்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பிடுங்கப்படணும்? வேரோடு பிடுங்கப்படணும். அடுத்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், பிரச்சனைகள் எப்படி பிடுங்கப்படணும்? எப்படி பிடுங்கப்படணும்? வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். மார்க் 11 சொல்லுகிறார், ஏசப்பா எங்க போறாங்க? தேவாலயத்தை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் பெத்தானிக்கு காலையில் போகிறாங்க. போகும்பொழுது ஏசப்பாக்கு என்ன உண்டாகிட்டு? பசி உண்டாகிட்டு. ஆண்டவருக்கு என்ன உண்டாகிட்டு? பசி உண்டாகிட்டு. அப்போ அத்தி மரத்தை பார்க்குறாங்க. அதில் இலைகள் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? என்ன இல்லை? கனி இல்லை. என்ன இல்லை? கனி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இலைகள் சில நேரத்தில் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? கனி இல்லை. கனி ஆனால் கனியக்கா சொல்லலை. ஆமாம், கனி இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? கனி இல்லை. அத்தி மரத்தில் துளிர் விட்டுச்சுனாலும் என்ன வருமா? அதில் இலை இருந்துச்சுனாலும் என்ன இருக்குமா? கனி இருக்கும். ஏசப்பா பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? அந்த அத்தி மரத்தை பார்க்க ஏதாவது இருக்குமா? ஏன்னா அதில் தட்டுனாலும் அதில் பறிச்சிருந்தாலும் அந்த நாட்களில் யூதர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா முழுவதுமாக பறிக்க மாட்டார்களாம். பறிச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? எந்த எந்த விவசாயத்தில்னாலும் சரிதான், மாமரமாக இருக்கலாம், என்ன மரமாக இருந்தாலும் அதை முழுவதுமாக பறிக்க மாட்டாங்களாம். ஏழை எளிய ஜனங்கள் எதை கஷ்டப்பட்டு ஒரு வயசில் வருவாங்க, அவங்க பறித்து சாப்பிட்றதுக்காக என்ன செய்யணுமா? பின் பறிப்புக்காக என்ன செஞ்சிடணுமா? அதை விட்டுறணுமா? அதை விட்டுறணுமா? அப்படியும் பார்க்காங்க. அதில் என்ன இல்லை? பறிச்சிருக்கட்டுமே. அத்தி மரத்தில் கொஞ்சமாக கனி கிடக்கணுமா? கிடக்கூடாதா? ஃபுல்லாக முழு நம்மனா என்ன செஞ்சிருவோம்? மரத்தையே மொட்டை அடிச்சிருவோம், விட்டுருவாங்க. கிலோ 500 விட்டுருவாங்க. ஒரு கனியை விட்டுருவோம். ஆமாம், மரத்தையே என்ன செஞ்சிருவோம்? மொட்டை அடிச்சிரும். எதை மரத்து கருவேப்பு மரத்தை எப்படி செய்வோம்? என்ன செய்வோம்? கருவேப்பு மரத்தை என்ன செய்வோம்? ஒன்றுமே இருக்காது. ஒரு இலை கூட என்னது இருக்காது. அது ₹1 தானே. ஒடிச்சு எங்கே கொண்டு போட்டுருவாங்க? ஆமாம், மார்க்கெட்டில் கொண்டு போட்டுருவாங்க. காய்கறிகள் கொண்டு என்ன செய்வாங்க? போடுவாங்க. பார்க்குறாங்க, கனி இல்லை.
இது முதல் ஒருவன் ஒரு காலம் என்ன செய்வான், கனி என்ன செய்வான், புசியாது இருப்பானாக என்று சொல்லிட்டு மறுபடியும் எங்கே போகிறாங்க, தேவாலயத்தை போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே நிறைய கூத்துகள் நடக்கு. என்னது அங்கே என்ன செய்யுது, நிறைய கூத்து நடக்கு. பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலைல வரும்பொழுது அந்த மரம் என்ன செஞ்சிட்டான், பட்டு போயிட்டு. அந்த மரம் என்ன செஞ்சிட்டான், பட்டு போயிட்டான். எப்படி பட்டு போச்சான், வேரோடே பட்டு போயிட்டான். ரபி, பேதுரு சொல்லுகிறார், ரபி நீ சபித்த மரம் என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டு. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பலவீனம் பட்டு போகணும், வேரோடு பிடுங்கப்படணும். வியாதி வேரோடு பிடுங்கப்படணும். எந்த கிருமிகள் இருந்தாலும் வேரோடு அழிக்கப்படணும். கேன்சர் கிருமி எப்படி வருமா, புற்று எப்படி வளருமா, அது வேர் இருக்க இருக்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம், வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிதானே இல்லையா? வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். பலவீனம் வேரோடு பிடுங்கப்படணும். படிங்க பாப்போர். 1 பேதுரு 2:24. இன்னொருத்தர் ஏசாயா 53:5. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகின்றோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பேதுரு என்ன சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். யாருடைய தழும்புகளால் குணமானீங்க, யாருடைய தழும்புகளால் குணமானீங்க சொல்லுங்க, யாருடைய தழும்புகளால் குணமானீங்க? இயேசுவின் தழும்புகளால் என்ன செய்யணும், குணமானோம், குணமாகிறோம். இங்க இயேசு சொல்லும்போது என்ன செய்யறார், அவர் அடிக்கப்படல, அதனால சொல்ல குணமாகிறோம். பேதுரு என்ன சொல்லுகிறார், குணமானோம். யாருடைய தழும்புகளால் குணமானோம், யாருடைய தழும்புகளால் குணமானோம்? எனக்கெல்லாம் யாருடைய ரத்தம் ஓடுகிறது, அறிக்கை பண்ணணும் எல்லாரும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், காலில் எனக்கெல்லாம் யாருடைய ரத்தம் ஓடுகிறது, யாருடைய ரத்தம் ஓடுகிறது? என் பிரெயினில் இயேசு ரத்தம் ஓடுவதாகன்னு சொல்லி, என் கண்களை, என் நாக்களை, என் வாயில், என் காதில், என் இருதயத்தில், என் கைகளில், கால்களில், நரம்புகளில், சொல்களில், ரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் ஓடுவதாக, இயேசுவின் ரத்தம் ஓடுவதாக. தழும்புகளால் சுகமானீர்கள். நம்முடைய பலவீனம், நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம் எல்லாத்தையும் அப்பா எதில் சுமந்தாங்க, எதில் சுமந்துட்டாங்க, சிலுவையில் சுமந்துட்டாங்களா இல்லையா? நம்முடைய பலவீனங்களை சுமந்துட்டாங்களா இல்லையா? நம்முடைய வியாதியை சுமந்துட்டாங்களா இல்லையா? நம்முடைய பிரச்சனையை சுமந்துட்டாங்களா இல்லையா? நம்முடைய போராட்டத்தை, நெருக்கத்தை சுமந்துட்டாங்களா இல்லையா? சுமந்துட்டாங்க. அப்படிதானே? அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா? ரொம்ப நேரம் உட்காரக்கூடாதான். உட்காம நேரத்துக்கு என்ன செய்யக்கூடாதான், நீங்க நீடூழி வாழணும். எப்படி நீடூழி வாழணும்? அப்படி கொஞ்ச நேரம் எந்த சின்னங்க பக்கத்தில் கைகள் கால்கள் பேனுங்களாம் தூக்கி விடுங்க பார்ப்போம். எந்திரிக்காதவங்களை தூக்கி விடுங்க பார்ப்போம். கையை பிடிச்சி தூக்கி விடுங்க பார்ப்போம். கைகளும் கால்களும் பலன் கொள்வதாக, பலன் அடைவதாக. தூரா ஹம்மா லாரா தீரா ஹம்மா லாரா ஹப்பல் லாரா. என்ன சொல்லப்படுகிறது? மெய்யாகவே அவனோட பாடுகளை என்ன செஞ்சாரா சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும், அறிக்கை பண்ணுங்க. மெய்யா என் பாடுகளை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என் வியாதியை சிலுவையில் சுமந்துட்டீங்க. அந்த நுகத்தை சிலுவை எதுக்கு சுமந்து கொண்டு போனாங்க? அந்த நுகம் எதுக்கு? நம்முடைய பலவீனம், நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய நெருக்கம், நம்முடைய கஷ்டம், நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் இது நுகம். அந்த நுகத்தை எங்க கொண்டு சுமந்துட்டு போனாங்க அப்பா? சிலுவை எங்க கொண்டு? கொல்கதா மலையை நோக்கி எனக்காக உங்களுக்காக சுமந்து கொண்டு போனாங்க. ரத்தம் சிந்துனாங்களா இல்லையா? கடைசி ரத்தம் இருக்கவர்கள் சிந்தினாங்களா இல்லையா? அந்த ரத்தம் யாருக்களாக ஓடுகிறது சொல்லுங்க? எனக்குள்ளாக ஓடுகிறது, என் குடும்பத்துக்குள்ளாக ஓடுகிறது, என் பிள்ளைகளுக்குள்ளாக ஓடுகிறது. அம்மே அம்மே ஜெபிக்க போகிறோம். பலவீனங்க வேரோடு பிடுங்கப்படணும், வியாதிகள் வேரோடு பிடுங்கப்படணும், பிரச்சனைகள் வேரோடு பிடுங்கப்படணும், போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் வேரோடு. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடு. ரகா லர்ரா காபா லர்ராபா லோரா காபா லர்ராபா. எல்லாரும் கண்களை மூடுங்க. அந்த வேரோடு
வேரோடு பிடுங்கப்படுவதாக. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. எனக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது விடுதலை ரத்தம், அது சுகம் கொடுக்கிற ரத்தம், அது பலன் கொடுக்கிற ரத்தம், அது ஆரோக்கியமாக்குற ரத்தம், எல்லா உறுப்புகளை நன்றாக பங்கனாக வைக்கிற ரத்தம். பாய்வாதாக, பாய்வாதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. யாரு வெளியில போக கூடாது, யாரு வெளியில உள்ள வாங்க, வாலிபை உள்ள வாங்க, யாரு வெளியில போக கூடாது. ரக்கா டோரா காபா லர்ராபா, 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 டோரா காபா லர்ராபா. வேரோடு பிடுங்கப்படுவாராக, வேரோடு பிடுங்கப்படுவாராக. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. எனக்குள்ளாக, என் பிள்ளைகளுக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது விடுதலை ரத்தம், அது சோகெடுக்கிற ரத்தம், விளைவிலிருந்து விடுதலை கொடுக்கிற ரத்தம், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ரத்தம். வேரோடு பிடுங்கப்படுவாராக. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஆமென், ஆமென். ரத்தம் பாய்வதாக, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா பாய்வதாக, பாய்வதாக, பாய்வதாக. வேரோடு பிடுங்கப்படுவதாக. அறிக்கையிடுங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என் வியாதியை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, என் பிரச்சனை போராட்டத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. சிலுவையில கடுகு வருது, விஷம் இருந்தா போதும். பலவீன பலவோடு சொல்லிக்கிட்டே இருக்காத, வியாதி வியாதி என்று சொல்லாத. வேரோடு பிடுங்கப்படுவாராக. சொல்லுங்க, அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. எனக்குள்ளாக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் விடுதலை ரத்தம், அது சுகம் கொடுக்கிற ரத்தம், பலன் கொடுக்கிற ரத்தம், ஆரோக்கியமாக்கிற ரத்தம். தலைமுறை சுகமான எல்லா பலவீனங்களையும் சபிக்கிறேன். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. பலவீனப்பட்டு ஒருத்தர் கூட இருக்க கூடாது. கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுக்கப்பான்னு சொல்லுங்க. முதிர் வயதிலும் பிள்ளைங்க கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருக்க அறிக்கை பண்ணுங்க. நான் முதிர் வயதா இருந்தாலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருக்கணும். என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுங்க. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து என்ன பலன் அறிக்கையிடுங்க. வேரோடு இப்பொழுது, இப்பொழுது அது வேரோடு பிடுங்கப்படணும். ரகா லர்ரா காபா லர்ராபா. எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ரபா லர்ரா காபா லர்ராபா, லர்ரா காபா லர்ராபா, லர்ரா காபா லர்ராபா. வேரோடு பிடுங்கப்படுவதாக. பெல்விங்களை சபிக்கிற, வியாதிகளை சபிக்கிற, கேன்சர் கிருமிகள் அழிக்கப்படுவதாக, வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படுவதாக, கட்டிகள் சபிக்கப்படுவதாக, சபிக்கப்படுவதாக, சபிக்கப்படுவதாக. அடைப்புகள் சரி செய்யப்படுவதாக. வேரோடு பிடுங்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ரகா லர்ரா காபா லர்ராபா. அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். பலவீன நுக, வியாதி என்கிற நுக முறிக்கப்படட்டும். பிரச்சனை போராட்ட நெருக்கங்கிற நுக முறிக்கப்படட்டும். வேரோடு பிடுங்கப்படுவதாக. வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. பலவீன வேரோடு பிடுங்கப்படுவதாக. வியாதிகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. ரியா லாரா காமா லாரா காபா லாரா காபா லாரா காபா லாரா துர்ரா காமா லாரா காபா லாரா துர்ரா காபா லாரா காபா லாரா துர்ரா காபா லாரா காபா லாரா துர்ரா காபா லாரா. கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் வாய்களை திறங்க, எல்லாரும் வாய்களை திறங்க. என் வாழ்க்கையில காணப்படுகிற ஜென்ம சுபவங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க. பாவ சுபவங்கள் வேரோடு பிடுங்கப்படுவதாக. ரகா லாரா காபா லாராபா. பலவீனங்க, வியாதிக, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வேரோடு பிடுங்கப்படுவதாக. வேரோடு பட்டுப்போ. பலவீனமே, வியாதியே வேரோடு பட்டுப்போ, பட்டுப்போ. ரகா லர்ரா காபா லர்ரா காமா.